ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்புக்கு ரேலி எப்படி ட்ரிகர் ஆகுதுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரிலேட்டிவ் வேல்யூவேஷன். எப்போ அந்த மார்க்கெட்டில் வந்து ஸ்மால் கேப்பு பயங்கரமாக வீழ்ச்சி அடையுதோ, அப்போது அதனுடைய ரிலேட்டிவ் வேல்யூவேஷன் வந்து ரொம்ப அட்ராக்டிவ் ஆகிடும். இப்போ சென்செக்ஸ் நிஃப்டி ஸ்டாக் மாதிரி. இப்போ அதுதான் கடந்த 2 மாதமாக நடக்குது. அடுத்த இன்னொரு காரணம் எப்படி ரேலி வருதுன்னா, நீங்கள் கடந்த 35 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்மால் கேப் ரேலியெல்லாம் எப்போவுமே ஒரு தீமேட்டிக் பேஸ்டு. இதே நம்ம சென்னையில் 90s பார்த்தீங்கன்னா அக்வா கல்ச்சர் தீம் வந்து ஒரு பெரிய தீமாக ப்ளே அவுட் ஆகிடுச்சு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 8 ஷேர் வந்து டாப் 10 20 ஷேர்ஸ் ட்ரேடிங் வால்யூமில் அந்தளவுக்கு அபரிதமான ட்ரேடிங் வால்யூம்லாம் நடந்தது அக்வா கல்ச்சர். இப்போது ஒரு கம்பெனி தான் இருக்குது. கிட்டத்தட்ட 15-20 கம்பெனி எல்லாருமே மற்ற எல்லா கம்பெனியுமே சஸ்பெண்ட் ஆகிடுச்சு ஸ்டாக் மார்க்கெட்டில். ஸோ என்ன சொல்ல வர அப்படின்னா, ஒன்று இந்த ரிலேட்டிவ் வேல்யூவேஷன் வந்து ட்ரிகர் பண்ணும் இந்த பெரிய ரேலியை. ரெண்டாவது ஒரு அட்ராக்டிவ் தீம். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சோலார் தீம் ப்ளே அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் இஎம்எஸ் தீம், எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் தீம் ப்ளே அவுட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ஸ் பெருசாக ப்ளே அவுட் ஆச்சு. மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் ப்ளே அவுட் ஆச்சு. ஸோ இது ரெண்டாவது காரணம். ஸோ மூணாவது, இந்த ஓரளவுக்கு ஓவரால் மார்க்கெட் அவுட்லுக் நல்லா இருக்கும் பொழுது ஸ்மால் கேப் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரும் பொழுதும் அதுவும் ஒரு காரணமாக இருக்கும். ஸோ 2024 செப்டம்பரில் அப்படி தான் ஆச்சு. கோவிடுக்கு அப்புறம் நிறைய ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் வராங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, கடந்த 3 வருஷமாக ஒவ்வொரு வாரமும் 5-6 லட்சம் புது இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு காரணத்தினால இந்த மார்க்கெட்டு ஸ்மால் கேப் ரேலி வராது. இந்த மாதிரி பல காரணங்கள்னால வரும். ஸோ அதில் ஓவரால் மார்க்கெட் நல்லா இருக்கணும்னா லோ இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், லிக்விடிட்டி இருக்கணும். பட் லோ இன்ட்ரெஸ்ட் இருந்து ஹை லிக்விடிட்டி இருந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்மால் கேப் ரேலி வரணும்னு இல்லை. ஸோ இதை சென்ஸ் பண்ணி இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா டைம்லி ஒரு ஷிஃப்ட் பண்ணணும். லார்ஜ் கேப்லேருந்து ஸ்மால் கேப்பில் கொஞ்சம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணால் கொஞ்சம் நல்ல வெல்த் வரும். அது ஓவர் வேல்யூவேஷன் வரும்பொழுது ஸ்மால் கேப்லேருந்து திரும்ப சென்செக்ஸ் நிஃப்டி ஸ்டாக்கு ஷிஃப்ட் பண்ணணும். அதுக்கு ஓரளவுக்கு அனுபவம் வேணும், கொஞ்சம் ப்ரொஃபஷனல் திறமையும் வேணும். பட் அது மாதிரி பண்ணால் தான் அந்த வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும்.